கடந்த மாதம் 22ஆம் தேதி 26 அப்பாவி இந்திய சுற்றுலா பயணிகளை சுட்டுக் கொன்றதற்கு பழிவாங்குவதற்கு இந்தியா எப்போது நடவடிக்கை எடுக்கும் என்று தேசத்தின் மக்கள் ஒன்றாக சேர்ந்து காத்திருந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த வெற்றிகரமான செய்தியினை இந்த நள்ளிரவுக்கும் அதிகாலைக்கும் இடைப்பட்ட நேரத்திலே இந்திய ராணுவம் வெளியிட்டிருக்கின்றது. 9 முக்கியமான இடங்களை குறிபார்த்து ஏற்கனவே உளவுத்துறை கொடுத்திருந்த தகவல்கள் அடிப்படையில் எந்த இடத்திலெல்லாம் தீவிரவாத குழுக்கள் இயங்கி வந்தார்கள் என்பதை கண்டறிந்து அடுத்தடுத்து நம்முடைய ஏவுகணைகள் அந்த பகுதியில் பாய்ந்திருக்கின்றன. பாகிஸ்தான் ராணுவத்தை நோக்கி பாகிஸ்தானினுடைய பிற எல்லை பகுதிக்குள் இதுவரை எந்த ஒரு ஏவுகணையும் இந்திய தரப்பிலிருந்து செலுத்தப்படவில்லை. ஆனால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்று சொல்லப்படக்கூடிய தீவிரவாத இயக்கங்கள், பயங்கரவாத இயக்கங்கள், ஜெய்ஷே முகமது போன்ற அந்த இந்த தற்போது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் தங்கியிருப்பதாக சொல்லப்படக்கூடிய பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் எல்லைக்குள் இருக்கக்கூடிய தீவிரவாத நிலைகளை குறிவைத்துதான் இதுவரை 9 ஏவுகணைகள் வீசப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. தரையிலிருந்து தரை நோக்கி செல்லக்கூடிய ஏவுகணைகளா அல்லது போர் விமானங்களில் பொருத்தப்பட்ட அஸ்த்ரா போன்ற ஏவுகணைகளை இந்தியா வீசி இருக்கின்றதா என்ற தகவலும் இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். ராணுவம் வெளியிட்ட தகவல்களை மட்டுமே பதிவு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்திய ராணுவம் கூறியிருக்கக்கூடியபடி கோட்லி, பஹ்வால்பூர், முசாஃபராபாத் ஆகிய இடங்களில் நம்முடைய நாட்டினுடைய இந்த 9 ஏவுகணைகளும் அடுத்தடுத்து பாய்ந்து சென்றிருக்கின்றன. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த 9 இடங்கள் குறிவைக்கப்பட்டிருக்கின்றன. பாகிஸ்தான் ராணுவத்தை குறிவைத்து இதுவரை எந்த தாக்குதலும் நடத்தவில்லை. ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய 9 தீவிரவாத முகாம்கள் மீது இந்த முக்கியமான தாக்குதலை இந்திய ராணுவம் மேற்கொண்டிருக்கின்றது. பகல்காம் தாக்குதலுக்கான நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளதாக இந்திய ராணுவம் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்திலே குறிப்பிட்டிருக்கின்றது. தொடர்ந்து கடந்த ஒரு 10 நாட்களுக்கு மேலாக இந்திய ராணுவம் என்ன செய்து கொண்டிருக்கின்றது, எதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றது என்று உலக அளவிலே ஒரு மிக பெரும் கேள்வி இருந்தது. கடந்த முறை, அதாவது இதற்கு முன்பாக நடைபெற்ற அந்த தாக்குதல் சம்பவங்களிலே புல்வாமா பகுதியிலே இந்திய ராணுவ வீரர்கள் மீது தீவிரவாதிகளை வைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் பதான்கோட் உள்ளிட்ட தீவிரவாத நிலைகளை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்கியிருந்தது. போர் விமானங்கள் மூலமாக அந்த பகுதிக்கு உள்ளே ஊடுருவி சென்று ஏவுகணைகளை வீசி 300க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகளை பலிகொண்டிருந்தது இந்திய ராணுவம். இந்த முறை அமைதி காத்து இருக்கின்றார்களோ என்ற ஒரு எண்ணம் உருவாக்கப்பட்டிருந்த நிலையில்தான் திடீரென இந்த நள்ளிரவு நேரத்தில் ஒரு வெற்றிகரமான தாக்குதலை இந்திய ராணுவம் நடத்தி முடித்திருக்கின்றது. பதுங்கி கிடந்த தீவிரவாதிகளை குறிவைத்து ஏவுகணைகள் வீசப்பட்டு அவர்கள் விரட்டி வேட்டையாடப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விவரம் தெரிய வந்திருக்கின்றது. 9 இடங்களில் இந்த ஏவுகணைகள் பாய்ந்து சென்றிருக்கின்றன என்பதன் மூலமாக அந்த தீவிரவாத கட்டமைப்புகள் முழுவதுமாக தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன. ஜெய் மாதா கி ஜெய் என்று உத்தரகாண்ட் முதல்வர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் தங்களுடைய பதிவுகளை தற்பொழுது மேற்கொள்ள தொடங்கி இருக்கின்றார்கள். பாரத் மாதா கி ஜெய் என்று உத்தரகாண்டினுடைய முதலமைச்சர் புஷ்கர் தாமி தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கின்றார். மிகவும் நிதானத்துடன் இலக்குகளை தேர்ந்தெடுத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக இந்திய ராணுவம் தற்பொழுது குறிப்பிட்டு இருக்கின்றது. பாகிஸ்தானினுடைய ராணுவத்தை குறிவைத்து இதுவரை எந்த தாக்குதலும் நடத்தப்படவில்லை என்பதையும் இந்திய ராணுவம் தெளிவுபடுத்தி இருக்கின்றது. பாகிஸ்தானுடைய பிற எல்லைகளை நோக்கி, கராச்சியை நோக்கி, முல்தானை நோக்கி, இஸ்லாமாபாத்தை நோக்கி எந்த ஒரு தாக்குதலும் இதுவரை ஏவுகணைகள் வீசப்படவில்லை. இதுவரை வீசப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து ஏவுகணைகளும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் எல்லையிலே இருக்கக்கூடிய உலகத்தின் கண்களுக்கு தெரியாமல் பதுங்கு குழி அமைத்து பள்ளத்தாக்குகளுக்குள், மலை முகடுகளுக்குள் இருந்து பயங்கரவாத செயல்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய மத பயங்கரவாதிகளினுடைய அந்த இருப்பிடங்களை குறிபார்த்து தான் இந்த போர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்ற விவரத்தையும் இந்திய ராணுவம் வெளியிட்டிருக்கின்றது. 9 ஏவுகணைகள் சென்றிருக்கின்றன என்ற தகவலையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்தியாவிற்கு எதிரான அந்த பயங்கரவாத செயலை மேற்கொள்வதற்குரிய சொர்க்காபுரியாக இந்த பகுதியைத்தான் பாகிஸ்தான் ராணுவம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது. நேருக்கு நேராக இந்திய ராணுவத்துடன் சண்டையிடுவதற்கான எந்த விதமான தயார் நிலையிலும் பாகிஸ்தான் ராணுவம் இல்லை இதுவரை. அதன்படி இது போன்ற தீவிரவாத குழுக்களை ஆதரித்து அந்த தீவிரவாத குழுக்களை பயன்படுத்தி இந்தியாவிற்கு எதிரான நடவடிக்கைகளை தொடர்ந்து பாகிஸ்தான் எடுத்து வந்தது. இந்த சூழ்நிலையை தான் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீர் எல்லையின் பயங்கரவாத முகாம்களை இந்தியா குறிவைத்து தாக்கி இருக்கின்றது. 9 ஏவுகணைகள் அந்த பகுதியை நோக்கி சீறி பாய்ந்திருக்கின்றன.